ஹாய் தங்க குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே 13க்குள்ளே வந்திருக்கோம். டே 12 வரலையும் சூப்பராக முடிச்சிருப்போம். டே 12 நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் லாஸ் பற்றி நான் போட்டிருந்தேன். அப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவங்க பேர் வந்து ரஷிதா, அவங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே விளக்கம் தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோவாக கொடுக்குறேன். அவங்க கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் நீங்கள் சேம் வெயிட் தான் இருந்தீங்க, இப்போவும் நீங்கள் அதே வெயிட்டுன்னு சொல்கிறீங்க, எப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளைன் தான் நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் ஸ்கேலில் ஏறி நிற்கும் போது நம்மளோட வெயிட்டு அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஃபேட் லாஸ் நல்லா ஆகிருக்கும். அதனால தான் எனக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் என்னோடய பழைய ட்ரெஸ் வந்து எனக்கு ஃபிட் ஆகிருக்கு. என்னோடய ஹிப்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கும் இப்போ போடுற வீடியோக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும். நல்லா வந்து ஹிப்பு வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இதுக்கு நான் ஷார்ட்கட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நார்மல் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இன்டேக் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ப்ராப்பரான ஒர்க் அவுட்டு, நல்ல தண்ணி குடிப்பேன், பேலன்ஸ்டாக சாப்பிடுவேன். இதுதான் ரீசன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஜூன் 15 நான் அதில் நேற்றில் இருக்கிற வீடியோவில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கு அடுத்த ஃபோட்டோ, ஆஃப்டர் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் எடுத்த ஃபோட்டோ, அதாவது டே 11 நைட் எடுத்த ஃபோட்டோ நான் சொல்லி மென்ஷன் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டேஸ் வந்து கேப் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு எவ்வளோ இன்ச் லாஸ் ஆகிருக்கு வெயிட், அதுதான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு பழையபடி நான் சொல்கிறது தான். நம்ம வெயிட் ஸ்கேலில் ஏறி நம்மளோட வெயிட் குறையில, வெயிட் மிஷினில் நம்மளுக்கு சேம் வெயிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இன்ச்சஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்னென்னா இன்ச் லாஸ் தான். வெயிட் லாஸ் ஆகிறது கிடையாது, இன்ச் லாஸ் தான் ஆகணும். அப்போ தான் நம்மளோட ஷேப் வந்து கரெக்டாக அழகாக தெரியும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் வந்து நான் ஒரு டெமோவாக, ஒரு வீடியோ, ஒரு பிக்சர்ஸ் மூலயமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். சரி வாங்க அந்த பிக்சர்ஸை காட்டி நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய ஃபோட்டோ வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுவும் வந்து 84.70 வெயிட்டு தான். இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அப்போது நான் எடுத்த ஃபோட்டோவில் வந்து பாடி ஃபேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் மசில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அதோடைய மாஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். மோர் இன்ச்சஸ், நிறைய வந்து இன்ச்சஸ் இருக்கும். லோ எனர்ஜி, அப்புறம் ஸ்லோவாக மெட்டபாலிசம் வந்து இணங்கும். பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஃப்ளஃபியாக, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே வந்து நம்ம ஃபேட் லாஸ் பண்ணும்போது என்னோடய பாடி டைப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேட் லாஸ் ஆகிருக்கும், மசில்ஸ் மாஸ் ஆகிருக்கும், ப்ளோட்டிங் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பேன், மெட்டபாலிசமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பாடி ஷேப்பும் நம்மளுக்கு சேமாக தெரியும். ஸோ இந்த ரீசனால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் ஸ்கேலில் ஏறி நிற்கும்போது வெயிட் வந்து சேமாக இருந்தாலுமே அந்த ஃபேட் லாஸ் நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்றைக்குள்ள ஒர்க் அவுட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்ம் அப், லேட்டரல் லஞ்சஸ். கால் இந்த மாதிரி அகட்டி வச்சுட்டு 1 2 3 4 5. இது மாதிரி 5 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6 1 2 3 4 5. அடுத்தது எல்போ ரொட்டேஷன். 1 2 3 4 5. அகெயின் 1 2 3 4 5. அடுத்தது ரிஸ்ட் ரொட்டேஷன். 1 2 3 4 5. 1 2 3 4 5. அடுத்து சைட் பஞ்ச். 1 2 3 4 5. இந்த மாதிரி வார்ம் அப் வந்து 5 கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட், கால் இந்த மாதிரி அகட்டி வச்சுக்கோங்க. சிங்கிள் வெயிட் ஹோல்டு, அதாவது ஒரு தம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்.
நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை தம்பிள்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க தம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 kgக்குள்ள தம்பிள்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்க்கலாம். கால் இந்த மாதிரி அகட்டி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 கவுண்ட் வந்து போதும். செகண்ட் ஒர்க் அவுட் லஞ்சஸ் சிங்கிள் ஃபோல் தம்பிள்ஸ் ப்ரெஸ். அதாவது லஞ்சஸ் பொசிஷனில் நின்றுட்டு சிங்கிள் நம்ம தம்பிள்ஸ் வச்சு ப்ரெஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 each side 8 count. Side change. Sorry. 1 2 3 4 5 6 7 8. இது ஒரு செட்டு. 8 கவுண்ட்ன்றது ஒரு செட். அடுத்தது தேர்ட் ஒர்க் அவுட் 1 ஆர்ம் ரோ. அதாவது இப்படி வந்துட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கால் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹிப் இந்த இது வந்து இப்படி மேலே இருக்கணும். இப்போது 1 2 கால் நேராக வச்சுக்கோங்க. 3 4 தம்பிள்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். 5 ஸ்லோவாக பண்ணுங்கள். 6 7 8. இதுவும் 8 கவுண்ட். ஃபோர்த் ஒர்க் அவுட் ஓவர் ஹெட் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். கை வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒர்க் அவுட் 2 தம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஷோல்டரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்குவாட் பொசிஷனில் வந்து பண்ண போகிறோம். ரெடிங்களா? 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த ஒர்க் அவுட் சிக்ஸ்த் ஒர்க் அவுட் க்ராஸாக வந்து நேற்று இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அப்படி க்ராஸாக டோ வந்து டேப் பண்ணிட்டோம். இது கூட நம்ம தம்பிள்ஸ் வச்சு நம்ம ஆர்ம்ஸ்க்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சேம் க்ராஸாக பண்ணிவிட்டு இப்படி பண்ணணும். ஓகேங்களா? சரி, 2 சைடுமே பண்ணுறது தான் ஒர்க் அவுட். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8 கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த 7th ஒர்க் அவுட் இப்படி நேராக படுத்துட்டு இந்த 2 ஹாலை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு தம்பிள்ஸ் 2 தம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3
4 5 6 7 8. இந்த மாதிரி செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா காலை வந்து இப்படியே கீழே நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த ஒர்க் அவுட் சேம் பொசிஷனில் வந்து படுத்துக்கலாம். நம்ம பெல்லிக்கு மேலே, பெல்லிக்கும் நம்ம தொடக்கி இடையில இப்படி இப்படி வச்சுக்கலாம். தம்பஸ் வச்சுட்டு நம்ம இப்போ க்ளூட்டை வந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இறக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 8 கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா உங்களோட ஹிப்பு வந்து பேக் இருக்கு இல்லையா, க்ளூட்ஸ் வந்து கீழே நல்லா நம்ம ஃப்ளோரில் வந்து டச் பண்ணிவிட்டு கால் நல்லா 1 2 3 4 5 இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒரு காலை இப்படி மடக்கி ஒரு காலை இதுக்கு மேலே போட்டு இந்த கை இருக்குல்ல, இந்த கையை இந்த கால் ரெண்டுக்கு இடையில விட்டு இப்படி வந்து பண்ணணும். 1 2 3 4 5. அகெயின் இந்த கால் இப்படி போட்டுட்டு உள்ள கை விட்டு இழுக்கணும். 1 2 3 4 5. இன்னைக்குள்ள ஒர்க் அவுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட், மினிமம் 8 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 செட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் செட்டு, அதாவது ஃபஸ்ட்டு செட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் பிரேக் எடுத்துக்கோங்க. திருப்பி அகைன் வந்து செகண்ட் செட்டு, வாட்டர் பிரேக், தேர்ட் செட். வார்ம் அப் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து முடிச்சிடணும். ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸும் அது கூட 2 முட்டை பாயில்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அடை, கோதுமை அடை, பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் சுரக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன், இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு ஓட்ஸ் கஞ்சி பிஃபோர் 7 o'clock நான் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களோட டயட்டு மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் 250 ml ஹாட் வாட்டர் வித் லெமன் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுண்டல் வகை, இல்லாட்டி எக்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், சுண்டல் குழம்பு, அது கூட 2 பொரியல், முட்டை, அந்த மாதிரி. ஸ்நாக்ஸ்க்கு வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃப்ரூட்ஸ் ஆகுது, இல்லாட்டி ஸ்டீம்டு வெஜிடபிள், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து 3 லிட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து நான் சொல்லி கொடுத்தவருக்கு ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ச்சஸ் லாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.